அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உலகின் முதல் இறை இல்லம், பாகம் 4. மேலும் கியாமத் நாள் நெருங்கும் போது ஒரு படை காபாவை இடிப்பதற்காக படையெடுத்து வருவார்கள். அல்லாஹ் அவர்களையும் அழித்து காபாவை பாதுகாப்பான் என்ற செய்தியை பின்வரும் நபி மொழி மூலம் அறிந்து கொள்ளலாம். ஒரு படையினர் காபாவின் மீது படையெடுப்பார்கள். வெட்ட வெளியான ஒரு பூமியில் அவர்கள் இருக்கும் போது அவர்களில் முதலாமவர் முதல் கடைசி நபர் வரை உயிருடன் பூமிக்குள் புதையுண்டு போவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவர்களில் முதலாமவர் நபர் முதல் கடைசி நபர் வரை எவ்வாறு புதையுண்டு போவார்கள்? அங்கு அவர்களை சேராதவர்களும் இருப்பார்கள், கடை வீதிகளும் இருக்குமே என கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், முதலாமவர் முதல் கடைசி நபர் வரை புதையுண்டு போகத்தான் செய்வார்கள், எனினும் அதற்கு பிறகு அவரது எண்ணத்திற்கேற்ப எழுப்பப்படுவார்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2118. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்களிடையே எழுந்து நின்று, அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த போதே மக்காவை புனிதப்படுத்தி விட்டான். ஆகவே அது அல்லாஹ் புனிதப்படுத்திய காரணத்தினால் இறுதி நாள் வரை புனிதமானதாகும். எனக்கு முன்பு எவருக்கும் இங்கு போர் புரிவது அனுமதிக்கப்படவில்லை. எனக்கு கூட மக்கா வெற்றி கொள்ளப்படும் இத்தருணத்தில் சிறிது நேரம்தான் இங்கு போர் புரிய அனுமதிக்கப்பட்டது. இங்குள்ள வேட்டை பிராணிகளை விரட்டக்கூடாது, இங்குள்ள மரங்களை வெட்டக்கூடாது, இங்குள்ள புற்பூண்டுகளை கிள்ளக்கூடாது, பிறர் தவறவிட்ட பொருட்களை அதை அறிவிப்பவர் தவிர வேறெவரும் எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். உடனே அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இத்கிர் என்னும் புல்லை தவிரவா? ஏனெனில் அது உலோக தொழிலாளர்களுக்கும் வீடுகளுக்கும் தேவைப்படுகின்றதே என்று கேட்க, நபி அவர்கள் சிறிது நேரம் மௌனமாய் இருந்துவிட்டு பிறகு, இத்கிரை தவிரத்தான், ஏனெனில் அதை வெட்டி பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டதாகும் என்று பதிலளித்தார்கள். நூல் புகாரி 4313. புனிதமிக்க மக்கா நகரில் தடை செய்யப்பட்ட இக்காரியங்களையும் பாவமான காரியங்களையும் செய்வோருக்கும் கடுமையான வேதனை உள்ளது என அல்லாஹ் எச்சரித்துள்ளான். அல் மஸ்ஜிதுல் ஹராமில் அநீதி மூலம் குற்றம் புரிய நாடுவோருக்கு துன்புறுத்தும் வேதனையை சுவைக்கச் செய்வோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 25. மேலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் 3 நபர்கள் மிகவும் வெறுப்புக்குரியவர்கள். 1, ஹரம் ஷரீஃபில் அநீதியின் மூலம் குற்றம் புரிபவன். 2, இஸ்லாத்தில் அறியாமை கால நடைமுறையை நடக்கக்கூடியவன். 3, தகுந்த காரணமின்றி ஒரு உயிரை பறிக்க நாடுபவன். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6888. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.